அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு யாஸ்மின் கேலரி சேனல். இன்றைக்கி சூப்பரான கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வெஜ் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஸோ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. நான் ஒரு கிராம்பு 2 பட்டை போட்டிருக்கேன். ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம், மீடியம் சைஸு. ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். இதுக்கு நான் வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா பீன்ஸ், கேரட்டு, ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், பட்டாணி எடுத்திருக்கேன். பேபிகார்ன் இருந்ததால் எடுத்தேன், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1/4 கிலோ அரிசி பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன். ஸோ வெங்காயம் ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், தக்காளி ஒரே ஒரு தக்காளி, மசாலா பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள், கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். குக்கரில் செய்கிறதால ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க காய்கறியை போட்டுக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் தயிர் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மிளகாய் போட்டுக்கலாம். வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது ஒரு ஃப்ளேவருக்காக தான் போட்டுக்கிறது. கொஞ்சமாக கொத்தமல்லி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் தண்ணி பார்த்திங்கன்னா 1க்கு 2 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதுலேயே அரிசியும் போட்டுக்கலாம். ஆல்ரெடி ஒரு 15 மினிட்ஸ் நான் ஊற வச்சு இதில் போட்டுக்கிறேன். நீங்கள் இதை நார்மல் ரைஸ்லேயும் நீங்கள் பண்ணலாம். இப்போ குக்கரை நம்ம மூடி வச்சுட்டு ஒரு விசில் விட்டுட்டு 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சு எடுத்தோன்னா சூப்பரான வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடும். ஒட்டாமல் உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இதில் நீங்கள் கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு விட்டுட்டிங்கனாலே போதும். ஸோ உதிரியாக ஒட்டாமல் வரும். இதுக்கு நான் தயிர் பச்சடி சைட் டிஷ் வச்சுட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பன்னீர் பட்டர் மசாலா தான், சிம்பிளாக செஞ்சிடலாம். ஆனியன் 1 எடுத்திருக்கேன், ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், கஸ்தூரி மேத்தி இதுக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க, அண்ட் பட்டர். ஸோ பட்டரை நம்ம வானலில் போட்டுக்கலாம். இது கூட நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியனையும் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க. நம்ம வச்சிருக்க தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு பன்னீர் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதில் அதிக ப்ரோட்டீனும் இருக்குது. ஸோ வீக்லி ஒன்ஸ் கொடுக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா அது ரெடியாக இருக்கும். பன்னீர் நான் தனியாக தான் ஃப்ரை பண்ணி போடுவேன். ஸோ அது ஒரு டேஸ்ட் தரும். நீங்கள் அப்படியே போடுறத விட தனியாக பட்டரில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் தரும். ஸோ இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி
வதக்கி வச்சேன் இல்லையா, அதையும் முந்திரியும் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். ஒரு வானலில், அதாவது அதே வதக்கின வானல்லையே கொஞ்சமாக பட்டர் விட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுக்கலாம். இது கூட நான் மசாலா பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் போட்டிருக்கேன், கொஞ்சமாக கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன், லைட்டாக சுகர். ஸோ அந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு அது ஒரு டேஸ்ட் தரும், அதுக்காக. இப்போ நம்ம வறுத்து வச்ச அந்த பன்னீரையும் போட்டு கஸ்தூரி மேத்தி அந்த ஃப்ளேவருக்காக போட்டு எடுத்தோன்னா நம்மளுடைய சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ஈஸியாக ரெடி ஆகிடும். சப்பாத்திக்கும் கொடுக்கலாம், இட்லி தோசைக்கும் சாப்பிடலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த ரெசிபி பார்த்திங்கன்னா சட்டுன்னு செய்யக்கூடிய கோதுமை தோசை தான். இது எப்படி ஹெல்த்தியான முறையில் செஞ்சு கொடுக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் வந்து 1 கப் அளவு கோதுமை எடுத்திருக்கேன், தேவையான அளவு நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க. ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்குறதால வந்துட்டு ஒயிட் சுகரோட நாட்டு சக்கரை, வெல்லம் இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட நான் வந்து 2 முட்டை போட்டிருக்கேன், கொஞ்சமாக உப்பு, அந்த டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் அதுக்காக. ஸோ இதை நல்லா வந்து கெட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கோங்க. இது சட்டுன்னு நம்ம செஞ்சு கொடுத்துடலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், பசங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நெய் விட்டு கொடுக்கலாம். ஸோ ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது கூட நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரையை வச்சு கொடுக்கலாம், ரொம்பவே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். பீட்ரூட் ரைஸ் ஈஸியாக பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் 1 பீட்ரூட் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வானலில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். நான் மோஸ்ட்லி ரீஃபண்ட் ஆயில் இல்லை கடலெண்ணெய் மாற்றி தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இது கூட கொஞ்சமாக வந்து கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். அண்ட் நான் 1 வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன், காஞ்ச மிளகா 2 யூஸ் பண்ணியிருக்கேன். வேணும்னா நீங்கள் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வச்சுருக்க பீட்ரூட்டை, அதாவது துருவி வச்சோன்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து வெந்துடும். நம்ம கட் பண்ணி போடுறத விட திருப்பி போட்டோன்னா குழந்தைங்களும் அது வாயில் படாமல் அப்படியே நம்ம பிசைஞ்சு சாப்பிடுவாங்க, ஈஸியாக இருக்கும். இது ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தோன்னா நம்மளுடைய பீட்ரூட் ரெடியாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான பீட்ரூட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. பீட்ரூட் கூட சைட் டிஷ் பார்த்திங்கன்னா முட்டை வச்சு தரலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், இல்லை பிள்ளைங்களுக்கு லஞ்ச் கூடயும் சேர்த்து கொடுக்கலாம், ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். 1 ஆப்பிள் துருவினது வச்சுருக்கேன். ஸோ 1/2 கப் வந்து அரிசி மாவு, 1/2 கப் கோதுமை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து நட்ஸ் பவுடர் போட்டுக்கோங்க. ஸோ ஒரு 1/4 கப் அளவு நாட்டு சக்கரை தேவையான அளவு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் பேக்கிங் சோடாவும் போட்டுக்கலாம். ஸோ தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கலாம். லைட்டாக உப்பு போட்டிங்கன்னா அந்த இனிப்பை வந்து நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸுங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம தேவையான அளவு நெய் ஊற்றிக்கிடலாம். நெய் இல்லைன்னா நார்மலான ஆயில் ஊற்றிக்கிடலாம், ரீஃபைண்ட் ஆயில் எது வேணாலும். இந்த ஸ்நாக்ஸ் வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ புது புது ரெசிபீஸ் வேணும்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.